கூட்டணி வேறு, கொள்கை வேறு. கூட்டணி அப்படிங்கிறது தேர்தலில் வாக்குகளை நம்ம சேர்த்து பெறுவதற்காக ஒரு கால்குலேஷனாக தான் நம்ம பார்க்கணுங்கிறது தான் அரசியலில் உண்மை. எல்லா கட்சி தலைவர்களும் அதான் சொல்லுவாங்க. அதிகாரத்துல நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லை. கூட்டணி ஆட்சி அமைக்கணும்ன்ற கோரிக்கை திமுக கூட்டணியிலையும் இருக்கு, அதிமுக கூட்டணியிலையும் இருக்கு. ஆனா கொள்கைன்ற அடிப்படையில அதை விட்டு கொடுத்து ஒன்னா சேருவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா கொள்கை அடிப்படையில் இல்ல, தேர்தலுக்காக அமைந்த கூட்டணியில அந்த விட்டு கொடுக்கிற மனப்பான்மை எப்படி வரும்? ஏங்க அது நீங்க ஒருத்தரை எதிர்க்கணும் அப்படிங்கிற புள்ளியில எல்லாரும் சேர்றாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி நான் கொள்கை சொன்னேங்க. அவங்க கொள்கை என்ன சொல்லுங்க. உங்களுடைய நோக்கம் எனக்கு கொள்கையை சொல்லுங்க. என்ன கொள்கைன்னு சொல்லுங்க. ஏன்னா இப்ப நான் சொன்னேன் எல்லாம் பாஜகல இல்லாத குடும்ப ஆட்சியாங்க. பாஜகல இல்ல, அகில இந்திய அளவில் பாஜகல குடும்ப ஆட்சி இருந்துதாங்க இருக்கு. கொள்கை என்ன மக்களுக்கு ஆதரவா பேசுறாங்க. இல்லாத ஒரு கட்சிங்க. ஏங்க அந்த கட்சி எப்படி வேணா இருக்கட்டும். உங்க கட்சி என்ன கொள்கையில இருக்கு? மக்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அத சொல்லுங்க. மக்களை பத்தி நீங்க நினைக்கவே இல்லங்கிறதாங்க முக்கியம். 100 நாள் வேலை திட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு நிலை, மாநிலங்களுக்கு எதிரான ஒரு நிலையை எடுக்கிறாங்க. பேர் விடுங்க.